ஸோ ஹைவேஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராகு பரிகார ஸ்தலமான திருநாகேஸ்வர் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த கோவிலில் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூரில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கு இந்த வீடியோ இருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, கோபுரத்துக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஒரு குளம் வந்து வச்சுருக்காங்க. சென்னையில் நவகிரக ஸ்தலங்களில் இந்த கோவில் ராகுக்கான ஸ்தலம். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டுலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் வந்து பார்த்திங்கன்னா, நாகேஸ்வரன்ற பெயரில் நம்மளுக்கு வந்து அருள் புரியாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அம்மன் வந்து பார்த்திங்கன்னா, காமாட்சி அம்மை அப்படின்ற பெயரில் நம்மளுக்கு வந்து அருள் புரிகிறாங்க. ஸோ இதாங்க என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து கோவில் உள்ள என்ட்ராயிடலாம். ஸோ இந்த ஊர் மக்கள்லாம் என்ன நம்புகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சிவன் லிங்கத்தை வந்து சேக்கிலார் தான் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிலார் அவர் பிறந்த ஊர் வந்து குன்றத்தூர். ஸோ அவருக்கான சன்னதியுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ தெய்வ சேக்கிலார். ஸோ இந்த கோவில் கட்டி வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு இன்னொன்று பேர் வந்து பார்த்திங்கன்னா வடநாகேஸ்வரம்னு வந்து சொல்கிறாங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம் கைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு சில சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வ யானையோட இருக்கிற மாதிரி வந்து சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு கைஸ். ஸோ இங்கே வந்து முருகருடைய உற்சவர் சிலைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய சிற்பம் வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இங்கே சண்டிகேஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா துர்கையோடைய சிற்பம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச்சாடனாருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ராகுதிசை நடப்பவர்களும் ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்களும் மூலவர் நாகேஸ்வருக்கு ராகு காலத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் பயனடையலாம். வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆலயத்தில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம், பலிபீடம், நவகிரகங்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ விநாயகர், முருகர், பிரம்மா, விஷ்ணு, துர்கை, பறவை நாச்சியார், நாகலிங்கம் கோஷ்டமூர்த்திகளாக இருக்காங்க. நவகிரகங்கள் சன்னதி மற்றும் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ இந்த கோயிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியானம் 12 மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு 5 மணிலேருந்து 8:30 வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனாக இருக்கும் கைஸ். திருநாகேஸ்வர் மூலவரே ராகு பகவானாக இருக்கிறார். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா செண்பக மரம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்கிறாங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து அம்மன் கூடயே சேர்ந்து நிற்கிற மாதிரி வந்து ஒரு உற்சவர் சிலை வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ். ஸோ இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய புராணத்தை இயற்றியவர் வந்து சேக்கிலார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருத்தர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு முறை வந்து திருநாகேஸ்வரம் வந்து இதே கோவில். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் வந்து இருக்குது. ஸோ திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஒரு கோவில் வந்து கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ அவர் வந்து சேக்கிலார் வந்து அந்த திருநாகேஸ்வரத்தை போயிட்டு அந்த கோவிலை போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய சிவனை வந்து வழிபடுறாரு.
ஸோ அந்த கோவிலில் வழிபட்ட உடனே அவருக்கு வந்து தோணுது, ஸோ இது மாதிரி இந்த கோவில் வந்து நம்ம தினமும் போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்குலாம் வந்து அவங்க நடந்து தான் போவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது மாட்டு வண்டியில் அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ அது மாதிரி தினமும் அங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கிலோமீட்டர் இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதனால் அவரால் அப்படி போக முடியல. ஸோ அதனால் இவர் என்ன ஆசைப்படுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, சரி நம்ம எதுக்கு அவ்வளோ தூரம் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டு, அதனால் நம்ம வந்து நம்மளுடைய ஊர்லேயே, நான் பிறந்த ஊர்லேயே வந்து நம்ம திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் இருக்கிற மாதிரி இந்த ஒரு கோவிலை நம்ம வந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ யோசித்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கட்டி முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தையுமே வந்து இவர் பிரதிஷ்டை செய்கிறாரு. ஸோ இதாங்க இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. ஸோ இதே மாதிரி ஒரு கோவில் வந்து கும்பகோணத்தில் இருக்குதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தென் நாகேஸ்வரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வட நாகேஸ்வரம்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கோவிலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடிமரம், அப்புறமா பலிபீடம் வந்து இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கைலாயத்தில் வந்து சிவன் பார்வதி உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி ஒரு சிற்பம் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க கைஸ். ஸோ ரொம்பவும் சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.